வணக்கங்க. இன்னைக்கு பாருங்கள் ஸ்பைடர் பிளான்ட்டு மாடி தோட்டத்தில் வந்து ஸ்பைடர் பிளான்ட் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து இப்படியே செடியாகவே இருந்தாலே நல்லா அழகாக இருக்கும் பாருங்கள். 2 தொட்டியில் வந்து வச்சுருக்கேன். ஃப்ளவர் வாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி வந்து இது மாதிரிலாம் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நான் கொடுத்ததில்ல, நிறையா பக்கம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது அதுக்காக நம்ம வளர்க்கலாம். இதில் வந்து பாருங்கள் பூக்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் பூ. ஒயிட் கலராக வந்து அழகாக இருக்கும். முட்டை இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு வாரம் கூட வந்து காயவே செய்யாது. பூ அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒயிட் கலரில் தான் இருக்கும் பூ. இதுலேயும் பாருங்கள், ரெண்டுலேயுமே ஒரு ஒரு பூ வந்திருக்கு. அதில் ஒரு தண்டில் 5 பூ இருக்குது பாருங்கள். இதில் 6 இருக்குது. இதில் 6 பூ இருக்குது, இதில் 5 இருக்குது. இதுக்கு தண்ணி செலவும் வந்து ரொம்ப கம்மி தான். பராமரிப்பு செலவும் நல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாலே போதும் பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பூக்கள் நாளைக்கு பூக்கும். ஒரு பூவாக தான் பூக்கும். இதில் 2 பூ நாளைக்கு பூக்கும், இதில் ஒரு பூ பூக்கும். அப்போ பூக்கும்போது நான் எடுத்து ஷார்ட்ஸில் போடுறேன் பாருங்கள். மாடி தோட்டத்தில் நான் ஸ்பைடர் பிளான்ட் இவ்வளோ வச்சுருக்கேன். இதில் பதியம்லாம் நிறையா இருக்குது. யாருக்காவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.